சார் நான் எப்படியும் அவர்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டேன்னா நீ எப்படியே என்ன பண்ற எனக்கும் சேர்த்து திங்ஸ் எடுத்துட்டு வந்துரு அவன் மனசு மாறதுக்குள்ள நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறேன் மதுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ திங்ஸ் எடுக்கிறது கூட பவர் பேங்க் சேர்த்து எடுத்துட்டு வந்துரு ஏன்னா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாதான் நான் வந்து லீவே கேட்க முடியும் ஸோ அதனால இதெல்லாமே மறந்துடாத எனக்கும் சேர்த்து திங்ஸ் எடுத்துட்டு வந்து பவர் பேங்க்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒன்று பார்க்கணும் பாய் போது விக்கியூட்ல ஓகே சொல்லிட்டாங்க. நான் உங்க 2 பேருக்கான எல்லா திங்ஸும் நானே கொண்டு வந்து வரேன்னு சொல்லிட்டேன் அப்போ. ஆமா சரி ஓகே அவன் கேட்ட எல்லாமே எடுத்துக்கோ அப்புறம் டேரக்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருவா. சரி ஓகே நாங்க வந்து நாங்க மீட் பண்ணலாம் பாய். 1 hour later. டேய் அண்ணா அப்படியே தப்பிச்சு வந்துட்டீங்க போல. அப்படியே வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா வரதங்க வந்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பவர் பேங்க் எடுத்துட்டு சொல்லிருக்கேன். நான் வந்தாதான் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். மொபைல் சார்ஜ் இல்லை. இங்க வந்து மீட்டிங்காடா என்ன பண்றது? அட்டன் பண்ணா வீட்டு சொல்லுவாங்க. டேய் சொல்லினே இருக்கிறதுக்குள்ள தொட்டா பரா. ஏய் அண்ணா அவ்வளவு லேட் எல்லா பொருளும் எடுத்து வண்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன எடுத்து வந்துற? படிக்க புக்கு, புக்கா பிடிக்க கோக்கு, வர்றா ட்ரெயின்ல காத்து வரலாம் யூஸ் பண்ண ஃபேனு, மாசா இருக்கே. போட்டுக்க கலர் கலரா பிளேசர்ஸ். டேய் சூப்பர்ரா. டேய் இதெல்லாம் இருக்கட்டும்டா. நான் வந்துட்டு பவர் பேங்க் எடுத்துட்டு வச்சேன். எங்கடா மறந்துட்டேனே. என்னடா மறந்து நான் சொல்லிட்டா சொல்றேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் பவர் பேங்க் எடுத்துட்டு வா நான் மீட்டிங் அட்டன் பண்ணேன்ட்டு. இப்போ என் ஃபோன்ல வந்து சார்ஜே இல்லை. நான் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணுவேன்? எப்படி லீவ் கேட்பேன்? நான் பார்த்துக்கலாம் வந்து நான் ட்ரிப்புக்கே வரல. நான் விடுங்க. டேய் காரு இந்தா என்னடா இந்த ஃபோன்ல என் ஆப் செட் ஆகாதா? அந்த ஆப்புக்குலாம் சொல்லடா அதை வச்சு சார்ஜ் போட்டுக்கோ. என்னடா சொல்ற? தெரியலையா? ஒரு நிமிஷம் கூட கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ பாரு சார்ஜ் ஆகுதா? சிம்பிள். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருந்தா அப்படி எப்படா? ஏய் நான் தான் சொன்னேன்ல ரீசெண்டா ஓப்போல ஒரு புது ஃபோன் வாங்கன்னு சொல்லிட்டு இதுல 7000 mAh பிக் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜியுமே கொடுத்துருக்காங்க. இதுல ஜஸ்ட் ஃபோன் மட்டும் இல்ல ஆக்சசரிஸ் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேனு, இந்த ஏர்பாட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுக்கு 2 ஃபோன் வாங்கினேன்? நான் ரீசெண்டா ஓப்போல ஃபோன் வாங்கியிருந்தேன்ல F31 Pro. அவங்க வாங்கும் போதே சொன்னாங்க லக்கி டிரா மூலியமா நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல விழுந்தது தான் அந்த ஃபோனு. அப்படியா? அது மட்டும் இல்ல இந்த ஃபோன் வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து லக்கிலி ஃபோனு, 1 கிராம் கோல்ட் காயின்ஸ், IoT டிவைசஸ், அதாண்டி ஷெட்டில் பேட், ஹாட் பாக்ஸ் சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் வேணும்னா நியர்பை ஷாப் விசிட் பண்ணுங்க. உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்டை வின் பண்ண முடியும்.